வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது 4 மாசமா யோசனை பண்ணி முடிவெடுத்தாராம் அமமுக தினகரன். இன்னைக்கு பாஜக கூட்டணி விட்டு விலகியதாக பரபரப்பு பேட்டி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எங்க நயினார் நாகேந்திரன் தாங்க காரணம். அவருக்கு கூட்டணி தலைவர்களை அனுசரித்து செல்ல அவருக்கு தெரியவில்லை. முடிஞ்சு போச்சு. நயினார் நாகேந்திரனை கேட்டால் அவர் அலறார். இது என்னது, எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படின்னு திருநெல்வேலி பாஷையில் பேசுகிறார். சரிங்க, இது உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அமமுக என்பது அதிமுக எடப்பாடியை நோக்கி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அவ்வளோதான். இப்போ பாஜகவோட இருந்தாங்கன்னு வைங்களேன், கட்டாயம் என்ன ஆகும், அவங்களுக்குள்ள இப்போ குழப்பமாக இருக்குது. கூட்டணி ஆட்சிங்கிறாரு, ஒருத்தர் எடப்பாடி தான் முதலமைச்சருங்கிறாரு, நயினார் நாகேந்திரன் சொல்லிடுறாரு, இல்லைங்க கடைசியில் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த நேரத்துக்கு ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன், எடப்பாடி முதலமைச்சராக போட்டாங்கன்னா நம்ம எதை நோக்கி எதிர்த்து சென்றோமோ அவரே எதிரியே முதலமைச்சராக வந்துட்டா அப்படின்னா அப்புறம் பாஜகவோட கூட்டணி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அற்புதமான ஒரு ஐடியா போட்டிருக்காரு இன்னைக்கு அமமுக டிடிவி தினகரன். அதே நேரத்தில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு விலகுறாங்க. இதான் நிலைப்பாடு. டிடிவி என்ன பண்ணுறாரு, தாவேகாவோடு கூட்டணி வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஓப்பனாகவும் பேசிட்டார். நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கக்கூடாதா, வைத்தால் என்ன அப்புறம் சொல்லிட்டு அதையும் சொல்கிறார். விஜய் யாரும் தரக்குறைவாக பேசக்கூடாது, விஜய் யாரும் விமர்சிக்கக்கூடாது, ஏன்னா விஜய் யாரும் குறைத்து பேசக்கூடாது, விஜயோடு கூட்டணி வைத்தால் நாங்கள் குறைந்து விடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இது பாஜகவுக்கு எதிர்த்த மாதிரி அமமுக விலகுகிறாரா என்பதை விட எடப்பாடிக்கு எதிராக வந்து விட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமாக தெரியுது. பொதுவாக எடப்பாடி முதலமைச்சராக வரக்கூடாது. அதன் அடிப்படையில் செங்கோட்டையனை டிடிவி தினகரன் ஆதரிக்கிறார். செங்கோட்டையனுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவிப்பதற்கும் டிடிவி ஆதரவு தெரிவிப்பது நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் இன்றைக்கும் நயினார் சொல்லிட்டு இருக்கார், எல்லாரும் ஒன்றா சேரணும், நான் அதுக்கு பாடுபடுவேன், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது சம்பந்தம் பாஜக தலைவர்கள் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு சூழல் வந்தாலுமே கூட டிடிவி இணைவாரா பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. கட்டாயம் இணைய மாட்டார். அவர் திட்டம் போட்டுட்டார். தாவேகா அமமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு. கட்டாயமாக போகக்கூடிய சமயத்தில் நமக்கு 2 சீட் கிடைச்சா கூட போதும். எப்படி எடப்பாடி முதலமைச்சராக வரக்கூடாது அப்படிங்கிறதுல